கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. நம்முடைய தேவன் உண்மை உள்ளவர். என்னாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், என்னாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரையில நான் வாசிக்கிறேன். என்னாகமும் 6ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரையில வாசிக்கிறேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபை அருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளிட கடவர் என்பது. ஆமென். இந்த வசனத்துல படிச்சதான இந்த 3 வசனத்திலும் பார்த்தீங்கன்னா 3 முறை கர்த்தர் 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 வருது பாருங்க. 3 முறை வருது. 24வது வசனத்திலையும் சொல்லுது, 25வது வசனத்திலையும் சொல்லப்படுகிறது, 26வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. இந்த 3 இடத்திலுமே கர்த்தர் 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 அப்படின்னு வருது. 3 முறை வருது வாசித்த வேத பகுதியில. இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், நம்முடைய ஆண்டவராகிய தேவன் திரியேக தேவனை குறிக்கிறது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இந்த திரியேக தேவனுடைய ஆசீர்வாதம் அப்போஸ்தலனாகிய பவுல் அன்றைக்கு சபையை ஆசீர்வதிக்கும் பொழுது திரியேக தேவனை வைத்துதான் அவர் ஆசீர்வதித்தார். அது போல தேவன் இங்கே இந்த திரியேக தேவனை இந்த வேத பகுதியில நம்ம பார்க்க முடியும். அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பார்க்கிற பொழுது இந்த வசனத்துல சொல்லப்பட்டபடி முதலாவதாக கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறது இல்ல, என்னை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த உலகத்துல ஒருத்தர் ஆசீர்வச்சாருன்னா ஒருவராலும் திருப்ப முடியாத அளவுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குதுன்னா அது தேவனுடைய ஆசீர்வாதம் மட்டும்தான். ஆமென். அதனாலதான் யாக்கோபு அவன் 2 பரிவாரத்தோட லாபான் வீட்டுல இருந்து திரும்பி வருகிறான். தன்னுடைய மாமனார் வீட்டுல இருந்து வெறுங்கையா போனவன் அவனே சொல்லுகிறான், ஆண்டவரே நான் கோலும் தடியுமா போன ஆண்டவரே, ஆனா இன்னைக்கு 2 பரிவாரத்தை எனக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். அப்படி பெற்றுக்கொண்டவன் யாப்போக்கு என்று சொல்லக்கூடியதான நதிக்கரையிலே இவன் தனியா போய் தேவ சமூகத்துல அந்த ஆற்றங்கரையை தாண்டி போய் அவன் அழுது ஜெபிக்கிற, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய உம்மை நான் என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன். அப்போ இந்த உலகத்திலேயே நம்மை ஆசீர்வதிக்கிறவர் நம் தேவன் ஒருவர் மாத்திரம்தான். அந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது என்று சொன்னா, அன்றைக்கு இரவு ஒரு என்கவுண்டர் அன்னைக்கு நடந்துச்சு யாக்கோபுக்கு. பிரியமானவர்களே, அந்த யாப்போக்கு என்று சொல்லக்கூடிய ஆற்றங்கரையில ஆண்டவர் அவனை சந்திக்கும்படியாக வந்தார். ராத்திரி முழுதுமா கதறி ஜெபம் பண்றான், ஆண்டவரே உம்மை, ஆண்டவர் நான் விடமாட்டேன், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உம்மை விடமாட்டேன் ஆண்டவர். இன்றைக்கு நான் தேவ ஜனங்களுக்கு நான் சொல்றேன், இந்த உலகத்துல கர்த்தரின் ஆசீர்வாதம் மட்டும்தான் நமக்கு ஐஸ்வர்யத்தை தர முடியும். அப்போ கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் சத்தமா சொல்லுங்க, வேதனையை கூட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ராத்திரி முழுதுமாய் காத்திருந்து அவனை ஆண்டவர் அன்றைக்கு இரவு சந்திக்கிறார். யாக்கோபே உன் பேர் என்ன? ஆமென், உன் பேர் என்னன்னு கேட்கிறாரு. ஆண்டவரே என் பேர் யாக்கோபு, அது உமக்கே தெரியும் ஆண்டவரே. இனி உன் பேர் யாக்கோபு இல்லப்பா, இனி உன் பேர் இஸ்ரவேல் எனப்படும் என்று சொல்லி கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதத்தை இன்னியவர்ல யாராலுமே திருப்ப முடியல. நான் சொல்றேன், தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படி உங்களை விட்டு கொடுங்கள். தேவ சமூகத்துல போய் ஆண்டவரை பார்த்து கேளுங்க, எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதியும். யாக்கோபை ஆசீர்வதித்த ஆண்டவர் என்னையும் ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம நீங்க கைகளை உயர்த்த சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல பிழையாம் சொல்றான், பிரியமானவர்களே கர்த்தர் ஆசீர்வதித்திருக்க அதை நான் திருப்ப கூடாது, அதை நான் திருப்ப முடியாது. அது கடைசி வார்த்தை பாருங்களேன், அதை ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்ப கூடாது. யாராலும் திருப்பவே முடியாதுங்க நம்முடைய ஆசீர்வாதத்தை. எந்த மனுஷனாலும் திருப்ப முடியாது, எந்த நபராலும் திருப்ப முடியாது, எந்த மந்திரத்தாலும் திருப்ப முடியாது, எந்த துக்கத்தாலும் திருப்ப முடியாது. பிரியமானவர்களே, ஏனென்று சொன்னால் என்னை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். கையை உயர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். அந்த தேவன் தான் இன்றைக்கு உங்க காலை வேளையில உங்களை பார்த்து சொல்லுகிறார்,
தேவ ஜனமே, இன்னைக்கு காலையில கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்க தலையின் மேலே தேவனுடைய ஆசீர்வாதம் இறங்கி வரட்டும். எல்லாம் உங்க தலைமையில கை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தாவே, என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எல்லாம் சொல்லுங்க, என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. யாக்கோபை போல சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உம்மை விடமாட்டேன் ஆண்டவரே, உம்மை நான் விடமாட்டேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு கர்த்தர் அன்றைக்கு இறங்கி ஆமென் ஆசீர்வதித்தார் என்று சொன்னால், அவர் நம்மையும் ஆசீர்வதிக்கிறதுல உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது பார்க்கிறோம், ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்ல, அவர் நம்மை காக்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. அவர் யார்? காக்கிற தேவன் அவர். ஆமென். எப்படி பாதுகாக்கிறார்? நான் மறுபடியும் சொல்றேன், உங்களையும் என்னையும் என் குடும்பத்தையும் எனக்கு உண்டான யாவற்றையும் கர்த்தர் மட்டும் காக்கவில்லை என்று சொன்னார். பிரியமானவர்களே, பெரிய போராட்டமும் பிரச்சனையும் தான் வரும். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. நான் உன்னை காக்கிறேன். கர்த்தர் நம்மை காக்கிறவர், என் குடும்பத்தை காக்கிற தேவன், என் சபையை காக்கிற ஆண்டவர். எப்படி பாதுகாக்கிறாரு? அவருடைய ரத்தத்தினாலே வைத்து பாதுகாக்கிறார். அன்றைக்கு எகிப்தின் தேசத்தில் இருந்தான இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அந்த சங்கார தூதன் வீட்டுக்குள்ள நுழையாதபடி, பிரியமானவர்களே, அன்றைக்கு ஆடு அடிக்கப்பட்டு ஆமென் அந்த ரத்தத்தை நிலக்காலிலே பூசின பொழுது, சங்கார தூதன் ரத்தத்தை பார்த்த உடனே அந்த வீட்டுக்குள்ள நுழையாதபடி அன்றைக்கு அந்த ரத்தம் பாதுகாக்கும் என்று சொன்னார். வெளியேற பெற்ற ரத்தம், மாசற்ற ரத்தம், குற்றமில்லாத ரத்தமாகிய இயேசுவின் ரத்தத்தினாலே நம்மை பாதுகாக்கிறவர். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தினாலே எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. சொல்லுங்க, உங்க ரத்தத்தினால என் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. என் பிள்ளைங்க எங்க இருந்தாலும் அவங்க மேல உங்க ரத்தம் தொளிக்கப்படட்டும் ஆண்டவரே. என் பிள்ளைய இயேசுவின் ரத்தத்துக்குள்ளாக மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஒரு மீட்பு உண்டாகட்டும். சத்துரு என் பிள்ளைகளுக்கு விரோதமாக எந்த விதத்துல எந்த ரூபத்துல எழுப்பினாலும் உங்க ரத்தம் பாதுகாக்கப்படட்டும் ஆண்டவரே. உங்க ரத்தம் பாதுகாக்கப்படட்டும் ஆண்டவரே. ஏன்னா அவர்தான் பாதுகாக்கிறவர். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, 121 சங்கீதம் 3-8 வசனத்துல நான் வாசிக்கிற பொழுது பாருங்க, 121 வசனத்துல, உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் பக்கத்தில் நிழலாய் இருக்கிறவர். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். உன் போக்கையும் உன் வரத்தையும் எதிர்கொண்டு என்றென்றைக்கும் பாதுகாக்கிற ஆண்டவர். ஒரு ஆமென் சொல்றீங்களா? கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இரவும் பகலும் உறங்காமல் தூங்காமல். ஆமென். அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவது வேறு, உறங்குவது தெரியுமா? தூங்குறது என்னது? இப்போ உட்காந்து நைட் ஃபுல்லாக தூங்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? காலையில் ஏஞ்சி வந்துருக்குறோம். நைட்டில் நம்ம தூங்கணுமா? தூங்குறது. உறங்குறதுனா இப்போ உட்காந்துக்கிட்டு கண்ணு அசைகிறது தெரியுமா? அசந்து போய் அப்படியே தூங்கிடுவோம். உறங்குது வேறு, தூங்குவது. அவர் ரெண்டுமே பண்ண மாட்டாராம். அவர் தூக்கம்ன்றதே கிடையாது. என்னப்பா பண்றாரு? அவர் என்னை பாதுகாக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அவர் என்னைய மட்டும் இல்லை, என் குடும்பத்தையும் பாதுகாக்கிறார். நான் பாதுகாக்க முடியாது. 24 மணி நேரம் என் பிள்ளைய பாதுகாக்க முடியாது. என் பிள்ளைங்க எங்க போறாங்க வராங்கன்றது என்னால கண்காணிக்க முடியாது. ஆமென். வீட்டுல 24 மணி நான் இருக்க போறது இல்லை. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அவர் என் பக்கத்தில் நிழலா இருக்கிறார். ஒரு தீங்கு அணுகாதபடி அவர் பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அவர் தூங்குவதும் இல்லையா உறங்குவதும் இல்லையா. ராத்திரி நமக்கு தூக்கத்தை கொடுக்கிறார். அவர் தான். நம்ம தூங்கிடுவோம் நல்லா. ஆனா அவர் என்ன பண்றது இல்ல, தூங்காம பாதுகாக்கிறார். ராமன் சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. மூன்றாவதாக வாசிக்கிறோம், பிரியமானவர்களே, அவர் உங்க முகத்தை பிரகாசிக்க பண்றார். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி. ஆமென். இந்த மாதத்துல நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ண போகிறார். இந்த பிரகாசம் எதற்கு அடையாளம் தெரியுமா? சங்கீதத்துல 34 அதிகாரம் 5 வசனத்துல வாசிக்கிற பொழுது, வாசிங்க பார்க்கலாம்.
34:5 அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் பிரகாசிக்க பண்ணுகிறார்? உங்க முகத்தை வெட்கப்படுத்தாம இருக்கிறது. அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிற இந்த 6 மாதமா 2026 நீங்க எங்கெங்கெல்லாம் வெட்கப்பட்டீங்களோ, நீங்க எங்கெல்லாம் அவமானப்பட்டீங்களோ, ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தினால உங்க முகம் வெட்கப்பட்டு போகாது. நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. அல்லேலூயா. நீங்க வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான பலன் வரும். எங்க அவமானப்பட்டீங்களோ, ஏன்னா கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணு. அல்லேலூயா. உங்க மேல பிரகாசிக்க பண்றார். நீங்க அந்த துக்க முகத்தோட அல்ல, சோர்வான முகத்தோட அல்ல, அவமான முகத்தோட அல்ல, உங்களை பிரகாசிக்க பண்ணுகிறார். நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறதுங்க, நீங்க அவருடைய முகத்தை நோக்கி பாருங்க. 123 சங்கீதத்தினுடைய 1-2 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, 123 சங்கீதம் 1-3 வசனம், பரலோகத்தில் வாசமாயிருக்கிற உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். இதோ வேலைக்காரின் கண்கள் தன் எஜமான் கையை நோக்கமா இருக்கிறதை போலவும் வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமானின் கையை நோக்கி இருக்கு. எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்ய வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி கொண்டது. அவரை நோக்கி கொண்டிருந்தீங்கன்னா நான் சொல்றேன், நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. அல்லேலூயா. அப்படியே பைபிள் மடியில வச்சுட்டு 2 கையை தூக்கிட்டு கண்களை வானத்தை தலையை உயர்த்தி சொல்லுங்க, நம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவர். அல்லேலூயா. அருமையான சாரல் நரஞ்சம் ஒரு பாட்டுல பாடுறாங்க, எஜமான் என் இயேசு முகம் தேடுவே, என் கண் கர்த்தாவின் கரம் நோக்குவே. எஜமான் என் இயேசு முகம் தேடுவே, என் கண் கர்த்தாவின் கரம் நோக்குவே. எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும், என்னை அழைத்தார் அவர் சேவைக்கு. எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும், என்னை அழைத்தார் அவர் சேவைக்கு. காலை நேரம் தியானமே. ஒவ்வொரு நாளும் காலை வேளையில் அவருடைய முகத்தை நோக்கி பாருங்க. பிசாசு காலையில எழும்பவே விட மாட்டான், அவருடைய முகத்தை பார்க்கவே விட மாட்டான். ஏன்னா நீங்க அதிகாலை எழுந்து தேவனை தேடிட்டீங்க மாத்திரம் வச்சுங்களேன், உங்க வாழ்க்கையில எஜமானாகி இயேசு வந்து அற்புதம் செய்வார். வேதத்துல நீதிமொழிகள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்துல படிச்சு பாருங்க. நீதிமொழிகள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, என்னை சிநேகிக்கிறவர்களே நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை. எல்லாரும் மறுபடியும் அந்த வசனத்தை படிக்க பார்க்கல. என்னை சிநேகிக்கிறவர்கள் நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை. ஆண்டவரை பார்க்கிற நேரம் எப்போ? ஆண்டவர் மீட் பண்ற டைம் அவரே சொல்றாரு இல்ல. யாருன்னா ஒரு எம்எல்ஏவோ இல்லை வந்து மினிஸ்டரையோ பார்க்கறதுக்கு நம்ம அப்பாயின்மெண்ட் கேட்போம். அவங்க ஒரு டைம் சொல்லுவாங்க, காலைல 11 மணிக்கு வாப்பா உனக்கு பார்க்குறேன்ட்டு பிஎஸ் சொல்லுவான். அப்போதான் டைம் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நம்ம ஆண்டவரை மீட் பண்ற டைம் எப்போ? அதிகாலையில். அதிகாலையில தேடினவனுடைய வாழ்க்கையில கிரகிக்க முடியாத அற்புதங்கள் நடக்குங்க. நம்முடைய மூளை அறிவுக்கு எட்ட முடியாத அளவுக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார். உட்காந்து தூங்குறது இல்லை, ஜவான் சொல்லி ஏஞ்சிட்டு கூட உட்காந்து அப்படியே உறங்குறது கிடையாது. அந்த டைம் உண்மையா கர்த்தரை தேடி பாருங்க. அந்த நேரத்துல உங்க கையை விரித்து பாருங்க, உங்க தலையை மேல உயர்த்தி, கர்த்தாவே நான் என்ன செய்வேன், நான் உங்க ரொம்ப சிநேகிக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய பலத்தினால ஒண்ணு இல்ல ஆண்டவரே, என் ஞானத்தினால ஒண்ணு இல்ல ஆண்டவரே. இந்த மாதம் தீர்மானம் பண்ணுங்க, அதிகாலையில இனிமே என் ஆண்டவரை நான் தேடுவேன், கர்த்தரை நோக்கி பார்ப்பேன். வேலைக்காரன் தன் எஜமானனை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரி அமேன் தன் எஜமானட்டியை நோக்கியுமா இருக்கிறதை போல,
அந்த மாதிரி கத்தரை நோக்கி பார்க்கணுமா? ஏதோ ஒரு நாள் பண்ணிட்டு 2வது நாள் கத்தரை எனக்கு ஒண்ணு செய்யலையே, தூங்கிடலாம், அப்படி தூங்குனீங்கன்னா ஒண்ணும் நடக்காது, ஒண்ணுமே நடக்காது. தினந்தோறும் தேட ஆரம்பிங்க. எப்படி தேடணும் தெரியுமா? நீர் எனக்கு நன்மை செய்கிறீரோ செய்ய மாட்டீரோ எனக்கு தெரியாது, என் பிரச்சனை எல்லாம் உங்ககிட்ட சொல்றேன், நீங்க எனக்கு அற்புதம் செய்யும். அவ்வளவுதான். நீங்க யோசித்து கூட பார்க்க மாட்டீங்க. ஒரு நாள் நடக்கும் பாருங்க அற்புதம், அது பயங்கரமா இருக்கும். கர்த்தர் தம்முடைய வழிகளை அவர் ரொம்ப சூப்பரா பண்ணுவார். அதிகாலை எழுந்து ஜெபித்து பாருங்க. கீழே வாசிக்கிறோம், அப்படி ஜெபம் பண்ணா நிலையான ஐஸ்வர்யமோ கனமோ நிலையான பொருளும் என்னிடத்தில் உண்டு, பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் என் பலன் நல்லது, சுத்த வெள்ளியை பார்க்கிலும் என் வருமானம் நல்லது. என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படி அவருடைய களஞ்சியங்கள்லாம் நான் நிரப்பம் படிக்கும், அவர் நீதின் வழியிலும் நியாய பாதைகளில் நடத்துகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு அங்க சொல்லுகிறாரு. அப்போ அதிகாலையில தேடுங்க. அப்போ இங்க வாசிக்கிறவருடைய முகத்தை ஆண்டவர் பிரகாசிக்கணும் விரும்புறார். அன்றைக்கு மோசேயினுடைய முகம் பிரகாசித்தது உண்மையாவே வசனத்தின்படி வார்த்தையின்படியாக பிரகாசித்தது. இயேசுவின் முகம் பிரகாசித்தது. சேவானுடைய முகத்தை பிரகாசித்த ஆண்டவர் நம்முடைய முகத்தையும் பிரகாசிக்க பண்ணுவார். பிரகாசிக்கிறதுனா ஒரு 1000 வாட்ஸ் லைட் நம்ம முகத்துல எரியுது இல்ல, அந்த பிரகாசம் இல்ல. வெட்கப்படுத்தாம நடத்துவார். நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். அல்லேலூயா. இந்த வசனத்தின்படி நான் சொல்றேன், கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுவாராக. ஆமென். அடுத்தது, உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவுள். உங்க மேல ஆண்டவர் கிருபையா இருக்கிறார். இந்த கிருபை எப்படிப்பட்டது என்று சொன்னால், பிரியமானவர்களே, தகுதி இல்லாதவர்களை தகுதிப்படுத்துறது தான் கிருபை. அவைகளும் காலை தோறும் எப்படி இருக்குதான், புதியவைகளா இருக்கிறது, புதியவைகளா இருக்கிறது. காலை தோறும் புதியவைகள். ஒவ்வொரு நாளும் புதுசா இருக்குது அவர் கிருபை. ஒவ்வொரு நாளும் புதுசா இருக்குது அவர் கிருபை. என் பலத்துல சாதிக்க முடியாத அவர் கிருபையினால நான் சாதிப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து கேளுங்க, இன்னும் எனக்கு கிருபை தாங்க ஆண்டவர், எனக்கு இன்னும் கிருபை தாங்க ஆண்டவர். ஏன்பா கிருபை வேணும்? எனக்கு ஞானம் இல்லை ஆண்டவர், எனக்கு திறமை இல்லை ஆண்டவர், எனக்கு பேசக்கூடிய ஞானம் இல்லை. தாவீது அதிகமாக கர்த்தரை பாடின வார்த்தை ஒண்ணு உண்டுன்னு சொன்னீங்கன்னா கிருபையை குறிச்சுதான் பாடுவான். ஏன் தெரியுமா? அவனுக்கு தெரியும் கிருபைனா என்னன்னு. எப்படா உனக்கு தெரியும் தாவீது அப்படின்னா, எப்பா நான் இடையம்பா, ஆடு ஓட்டுறவன், ஆடு மேய்க்கிறவன், ஓகே. என் அப்பா அம்மாவோட தள்ளப்பட்டவன், அதான் சொல்றான் சங்கீதம் 27:10, என் தகப்பனும் தாயும் என்னை தள்ளினாலும் என்றான். அப்போ அப்பா அம்மா தள்ளிட்டாங்க அவனை. சாமுவேல் தீர்க்கதரிசி வீட்டுக்கு வருகிற பொழுது எல்லா பிள்ளைகளும் அபிஷேகம் பண்றதுக்காக நிக்க வைக்கிறாங்க. எல்லா பிள்ளையும் அங்கதான் இருக்குது, எல்லாமே இருக்கிறாங்க, தாவீதை தவிர. விருந்து நடக்குது, ஒரு பெரிய விருந்து. வீட்டுல ஆள் இல்ல. கேட்டா அவன் தள்ளப்பட்டவன், ஒதுக்கப்பட்டவன், புறக்கணிக்கப்பட்டவன். இப்ப அவனை ஆண்டவர் பாருங்க ராஜாவா மாத்தினது. இப்ப கேட்டோம்னா அவன் சொல்றான், ஏப்பா எனக்கு ஒண்ணுமே இதுக்கு என்ன இல்ல, தகுதியே கிடையாது, தகுதியே கிடையாது. அப்ப எப்படிப்பா அப்படி மாறின? அவன் சொல்றான், கிருபைப்பா, கிருபை, கிருபை. இந்த கிருபை எப்படி உனக்கு கிடைக்குது தெரியுமா? அவர் பயந்திருக்கிறவர்களுக்கு கிருபை அளிக்கிறார், அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கிருபை அளிக்கிறார், தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார், அதிகாலையிலே தேடுகிறவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். இந்த கிருபையை கேளுங்க. ஆண்டவர் கிருபையாய் சுகம் கொடுக்கிறார். ஆமென். உன்னுடைய பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும். சுகங்க. யாருக்கு சொன்ன ஒரு வார்த்தை? யாருன்னா சொல்லிட்டு போட்டையா? யாருக்கு சொன்னது? ஊழியக்காரனுக்கா? பவுலுக்கு சொன்ன ஒரு வார்த்தை. பவுலுக்கு சொல்றாருல்ல, என் கிருபை உனக்கு போதும். உன்னுடைய பலவீனத்துல என் பலன், என் பலன் பெருசா அவருடைய பலன் பெருசா? அவருடைய பலன் தாங்க பெருசு, என் பலன் ஒண்ணுமே இல்ல. அவர் சொல்றாரு, நீ விரும்புறியப்ப அந்த சுகம் அது வேணுமா, இல்லைன்னா என் கிருபையினால உண்டாகிற பலன் வேண்டுமா? அவர் சொல்றாரு, ஆண்டவர் அதே போதும், அதுக்கு நான் பாடுபடவும் நான் ஆயத்தமா இருக்கிறேன். கையை உயர்த்தாலே சொல்லுங்க பாக்கலாம். ஹல்லேலூயா. கிருபையை கேளுங்க. ஒவ்வொரு நாளும் பேசுறதுக்கு கிருபையை கேளுங்க, சமைக்கிறதுக்கு கிருபையை கேளுங்க, வேலை செய்யறதுக்கு கிருபையை தேடுங்க, உங்க பிசினஸுக்கு கிருபையை கேளுங்க. எனக்கு அற்புதம் நடக்கிறது கிருபை தாங்க ஆண்டவரே, என் குடும்பத்தை நடத்த கிருபை தாங்க ஆண்டவரே, படிக்க கிருபை தாங்க ஆண்டவரே, எல்லாத்துக்கும் கிருபை, கிருபை, கிருபை.
ஆனா அந்த கிருபைக்கு முதல் எதிரி யார் தெரியுமா? கிருபைக்கு முதல் எதிரிய பெருமை. பெருமை எல்லாம் சொல்லுங்க, என்னது? பெருமை. ஆமா, பெருமை உள்ளவனுக்கு யார் எதிர்த்து நிற்கிறார்? கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை. ஆமென். எவ்வளவு ஒரு பெரிய தாழ்மையா இருந்தா தாவீது அன்னைக்கு சவுல் துரத்திக்கிட்டு போறவன், விரோதமா எழும்பினவன் இல்ல. தாழ்மையா இருங்க, கிருபை உங்க மேல ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் பொழிந்தருளுவா. எல்லாத்திலும் தாழ்மையா இருங்க, எல்லாத்திலையும் தாழ்மையா இருங்க. பேச்சுல தாழ்மையா இருங்க. எல்லாம் தெரிஞ்சாலும் எப்படிதான் இருக்கணும்? பேச மாட்டேன்றீங்களே. எல்லாம் தெரிஞ்சாலும் எப்படிதான் இருக்கணும்? தாழ்மையா இல்ல. எப்படி இருக்கணும்? வெளில காட்டவே கூடாது. என்னை பொறுத்தளவு தான். எல்லாம் தெரிஞ்சாலும் எப்படிதான் இருக்கணும்? நம்ம ஆளுக்கு ஒண்ணுமே தெரியல விட எப்படி வேணும்? எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காட்டு. அப்படி இருக்க கூடாது. எல்லா இடத்துல ஒரு ஹம்பிளா, தாழ்மையா அப்படி நடந்து பாருங்க. கர்த்தருடைய கிருபை உங்க மேல இருக்கும். 26வது வசனம், கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி. ஆமென். அடுத்த ஆசீர்வாதம். எத்தனாவது ஆசீர்வாதம் இது? 5வதா? என்ன சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் எங்களை காக்கிறார், கர்த்தர் என்னுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறார். 4வது என்ன சொன்ன? கிருபையா இருக்கிறார். அப்புறம் தம்முடைய முகத்தை என் மேல் பிரசன்னமாக்குறார். ஆமென். இந்த பிரசன்னமாகிறது ரொம்ப முக்கியம். கேளுங்க, உங்க பிரசன்னம் என் கூட இருக்கணும் ஆண்டவரே. உங்க தலைமையில கழிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். உங்க பிரசன்னம், அல்லேலூயா, உங்க பிரசன்னம் என் கூட இருக்கணும் ஆண்டவரே. அந்த பிரசன்னம் யாரோட இருந்தது தெரியுமா? யோசேப்போட இருந்தது. அதனாலதான் யோசேப்பு அடிமையாக விற்கப்பட்டவனா இருந்தாலும் அவன் எங்க போறானோ அந்த காரியத்தை எல்லாத்தையும் வாய்க்க பண்ணினார். ஆமென். ஆமென் வரல? யாரு? தேவ பிரசன்னங்க. யோசேப் மேல இருந்த பிரசன்னம். போத்திபார் வீட்டுக்கு போறான். போத்திபார் வீட்டுல அவன் தான் தலைவனா இருக்கிறான். சரி, அங்கிருந்து சிறைச்சாலைக்கு போறான். சிறைச்சாலை யார் தான் இருக்கிறா? அவன் தலைவன். வேற என்ன அவன் மேல என்ன இருந்தது? தேவ பிரசன்னம். அந்த பிரசன்னம் வேதம் சொல்லுகிறதுல அவருடைய பிரசன்னத்தினால் பர்வதங்கள் எல்லாம் மெழுகை போல உருகி போயிருமா. எல்லாம் சொல்லுங்க, அவருடைய பிரசன்னத்தினால் பர்வதங்கள் எல்லாம் மெழுகை போல உருகி போகும். அந்த பிரசன்னம் உங்களோட இருக்கணும். கேளுங்க ஆண்டவர் பார்த்து, உங்க பிரசன்னத்தை தாங்க ஆண்டவரே. அல்லேலூயா. சாரா நவரஜம் ஒரு பாடின பாட்டு, தேவா பிரசன்னம் தா. அதான் நீங்க காலைல எழுந்து பாடணும் பாட்டு வீட்டுல, சரியா? பாதம் தொழுகிறோ தேவா பிரசன்னம் தாருமே, தேடியும் பாதம் தொழுகிறோ. இந்த பாட்டுலாம் அருமையான பாட்டு. பாடுங்க, காலை எழும்பி கையை உயர்த்தி உங்க பிரசன்னத்தை தாங்க. நான் போய் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி செய்யறத காட்டிலும் தாவீது போன இடத்தெல்லாம் காரிய சித்தி உள்ளவனாயிருந்தான். காரணம் பிரசன்னம். பிரசன்னம். இந்த பிரசன்னத்தை கர்த்தர் எனக்கு தரணும். அந்த வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி. அதனாலதான் மோசே ஜெபிக்கும் போது சொல்றாரு, உங்க சமூகம் நம்ம தமிழ்ல போட்டிருக்குது, ஆனா ஆங்கிலத்துல பிரசன்ஸ் இருக்குது. ஆண்டவரே உங்க பிரசன்னம், உங்க சமூகம், உங்க மகிமை, உங்க பிரசன்னம் என் கூட வரலன்னா நான் இங்க விடத்தான் பண்ண மாட்டேன், வரமாட்டேன். ஏன்னா இவ்வளவு பெரிய ஜனங்களை நான் நடத்துறதுக்கு உங்க பிரசன்னம் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கடைசியாக வாசிக்கிறோம், உனக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவுள். நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால நீங்க கையிட்டு செய்கிற வேலையில ஒரு சமாதானம், உங்க குடும்பத்துல சமாதானம். இனி உங்களுக்கு துக்கம் இல்லை. நீங்க எல்லா இடத்திலும் சமாதானத்தை காண்பீர்கள். உங்களுக்கு எதிராக எழும்பின எல்லா சூழ்நிலைகளை மாற்றி போடுவதற்கு தேவன் கட்டளையிடுவாராக. உங்க குடும்பத்துல ஒரு சமாதானம் உண்டாவதாக, கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் உண்டாவதாக, பிள்ளைகளுக்குள்ள சமாதானம் உண்டாவதாக. எல்லாவற்றிலும் ஆமென். 14ஆம் அதிகாரம் யோவான்ல வாசிக்கிறோம், நான் கொடுக்கிற சமாதானம் ஆமென் இந்த உலகத்தை கொடுக்கிறபடி இல்லப்பா, என்னுடைய சமாதானத்தை ஒருவரால் என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. அந்த சமாதானத்தினால் இந்த காலையில உங்களை நிரப்புகிறார். அல்லேலூயா. சத்தம் சொல்லுங்க, அல்லேலூயா. எத்தனை காரியத்தை சொன்னேன்,
6 காரியம். இந்த 6வது மாசத்துல 6 காரியம் சொல்லி இருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. என்னென்ன சொன்ன? கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் எங்களை பாதுகாக்கிறார். 2வது, அவருடைய முகத்தை என் மேலே பிரகாசிக்க பண்ணுகிறார். அடுத்தது 4வது, கிருபை அளிக்கிறார். 5வது, பிரசனத்தை கொடுக்கிறார். 6வது, சமாதானத்தை கொடுக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். 6 காரியத்தை மறந்துடாம தினந்தோறும் இதை வச்சு என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. இது ஆரோனிடத்துல சொல்லி, ஆசாரியனாக ஆரோனிடத்துல சொல்லி ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி சொல்லப்பட்ட வார்த்தை. ஆமென். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஊழியக்காரனாய் சொல்லுகிறேன், இந்த 6 ஆசீர்வாதம் உங்க மேல இறங்கி வருவதாக. இதுக்கு நாம என்ன செய்யணும்? அது சொன்னதானே வாக்கு தத்துவமே பழிக்கும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் நினைக்கிறேன். ஐயோ ஆயிடுச்சா டைம்? ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிடுறேன். இதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த 6ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனத்திலிருந்து பிரியமானவர்களே 21வது வசனம் வரையிலும் நசரேயனை குறித்து பேசுது. நசரேயன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, நசரேயன் என்று சொன்னால் வேர் பிரிக்கப்பட்டவன். நாம் அந்த 8ஆம் வசனத்துல வாசிக்கிற பொழுது, அவன் நசரேனாய் இருக்கும் நாளெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருப்பான். ஸ்தோத்திரம். வீட்டுல போய் அந்த நசரேயனா யாரு அப்படின்றத அந்த 6ஆம் அதிகாரத்துல முழுமையா சொல்லுது, படிச்சு பாருங்க. அப்ப நசரேயன் என்பவர் யார் என்று சொன்னால் வேர் பிரிக்கப்பட்ட, நீங்களும் நானும் வேர் பிரிக்கப்பட்டவங்க. நாம எந்த அளவுக்கு தேவனுக்கு முன்பதாக பரிசுத்தமா வாழ்றோமோ, இந்த 6 ஆசீர்வாதமும் உங்க மேல வந்து பழிக்கும். இயேசுவின் நாமத்துல நான் சொல்றேன், தேவனுக்கு முன்பதாக நீங்க எந்த அளவுக்கு பரிசுத்தமா இருக்கிறீர்களோ, 6 ஆசீர்வாதம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறார், கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுகிறார், கர்த்தர் உங்கள் மேல கிருபையா இருக்கிறார், கர்த்தருடைய பிரசன்னம் உங்கள் மேல இருக்கிறது, கர்த்தருடைய சமாதானம் உங்கள் மேல இருப்பதாக. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதத்தினுடைய சகல சம்பூர்ணத்தினால் உங்களை திருப்தியாக்குவாராக. நீங்கள் ஒன்றிலும் குறைவிடாதபடி சம்பூர்ணமாய் நீங்க திருப்தியா இருந்து, நல்ல சுகத்தோடு பலத்தோடு நீங்க இருந்து தேவனுக்காக நீங்க எழும்ப வேண்டும். ஆமென். அந்த அளவு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். தடைகளை நீக்கி போடுகிற உங்களுக்கு முன்பதாக கடந்து போகிறார். எல்லா தடைகள் நீங்கும். தேவன் பெரிய காரியங்களை உங்களுக்காக செய்வாராக. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த 6 ஆசீர்வாதமும் தேவ சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்க. அதிக நேரம் தேவனோட இருக்க பாருங்க. இந்த 6வது மாசத்துல நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ண பாருங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வேதத்தை படிக்க பாருங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சபைக்கு வாங்க, ஆலயத்துக்கு வந்துருங்க. ஆலயத்தை வந்து முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க. தேவன் பெரிய 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 காரியங்களை செய்வார். அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு சாட்சி மட்டும் சொல்லி முடிக்கிறேன். நம்முடைய சபையில பிரியமானவர்களே, பழைய கூர சபையில நடந்ததான ஒரு காரியம். அன்றைக்கு நானும் பாசமா மட்டும்தான் அப்ப காலையில 5 மணி ஜபத்துக்கு சபைக்கு போயிடுவோம். அங்க இருக்கும்போது நம்ம லதாமா வந்துருவாங்க. காலையில 5 மணிக்கு இங்க போலீஸ் புத்துல இருந்து அங்க வருவாங்க, நடந்து வந்துருவாங்க. இப்படி நாங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். அந்த நேரத்துல காலையில 5 மணிக்கு ஜபத்துக்கு, அப்போ அவங்க வடபழனியில இருந்து இங்க நம்ம சர்ச்சுக்கு காலையில 5 மணிக்கு வருவாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே காலையில 5 மணிக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே நம்ம ஆலப்பாக்க சர்ச்சுக்கு, அந்த கூரை சர்ச்சுக்கு வந்துருவாங்க. இப்படி வர 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 அவங்க ஜெபம் பண்ணதெல்லாம் இப்ப நான் யோசித்து பாக்குறேன். கர்த்தர் அவங்கள உயர்த்தி வச்சிருக்கிறத பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்குது. அவங்க அன்னைக்கு என்னென்னலாம் சொல்லி ஜெபம் பண்ணாங்களோ அது எல்லாத்தையுமே கர்த்தர் இன்னைக்கு நிறைவேற்றி அவர் வந்து நேற்று கூட ஒரு வீடியோல பார்த்தேன். இஸ்ரேல்ல அவங்க போய் வீடியோ எடுத்து போடுறது, அவங்க சாட்சி சொல்றது, ஆண்டவர் யூஸ் பண்றதெல்லாம் பார்க்கும்போது மூளை அறிவுக்கே எட்ட முடியாத அளவுக்கு கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார். எவ்வளவு தூரத்துல இருந்து வடபழனியில இருந்து தினந்தோறும் காலையில அவங்க நம்ம சபைக்கு வந்து ஜெபம் பண்ண நாட்களை நான் இன்னைக்கு மறக்காம நினைச்சு பாக்குறேன். அதிகாலையில சபையில வந்து ஜெபிக்கிறது அவ்வளவு நல்லது. நீங்க வீட்டுல ஜெபிக்கிறத பாட்டில சபைக்கு வாங்க, ஆலயத்துல வந்து முட்டி போட்டு பாருங்க. 1 நாள் 2 நாள்லாம் நடக்காது. நீ தினந்தோறும் சபைக்கு வரணும். கையை உயர்த்தி கர்த்தரை நோக்கி உண்மையா ஜெபம் பண்ணுங்க. வந்தீங்கன்னா கூட வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. கடமைக்காக ஜெபம் பண்ணாதீங்க. நீங்க கடமைக்காக பண்ற ஜெபம் வீண், வேஸ்ட். அது ஒண்ணுமே கிடையாது. மனசு விட்டு ஆண்டவர் நோக்கி கரங்களை உயர்த்தி கண்ணீரோடு கர்த்தரை தேடினா அதற்கான பலனை நிச்சயமா நீங்க பார்ப்பீங்க. தேவன் உங்கள் முகங்களை பிரகாசிக்க பண்ணுவார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த புதிய மாதத்துக்கு நன்றி. இந்த 6வது மாதத்துல எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த 6 ஆசீர்வாதங்களும் அப்படியே நிறைவேற்ற எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க.